ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு புது டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு கேன் ஆர்டர் வித் மீ ஆஃப்டர் ஸ்கூலிங் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு ஃபோர் ஆர்டர்ஸ் வந்திருக்குது. ஸோ இந்த 4 ஆர்டர் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ ஏன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நான் ஆர்டர் பேக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு லைக் நான் காலேஜ் விடுறது வந்துட்டு அரௌண்ட் 1:30க்கு விடுவாங்க. ஸோ வீடு ரீச் 2 o'clock ஆகிடும். ஆனால் வந்துட்டு லைக் இப்போது டைம் வந்துட்டு சொல்லணும்னா, ஸோ டைம் வந்துட்டு இப்போது 2:06 ஆக்சுவலாக இதில் தெரியுது. இப்போ டைம் வந்துட்டு 2:06. ஸோ வந்துட்டு 2 o'clock ஆகும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தேன். ஏன்னா வந்துட்டு 5 o'clockக்கு இந்தியன் போஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். லைக் கொரியர் ஆஃபீஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ராடக்ட் வந்துட்டு போய் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு டைம் ஏறக்கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து அதனால இப்போ என்னமோ லைக் 2:07 ஆகுது இப்போ டைமு. ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கும் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற 4 ஆர்டர் வந்துட்டு இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லைக் வீடியோவில் நம்ம லைக் ஆர்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு காட்டுறதுக்கு ஆக்சுவலாக ஃபோன் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இன்றைக்கி லைக் லேப்டாப்பில் தான் இன்றைக்கி லைக் ஒர்க் பண்ணி நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி நீட்டாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு நான் வந்துட்டு லைக் டவுன்லோட்ஸில் தான் ஆக்சுவலாக போய் எடுக்கணும். யா ஸோ வந்துட்டு நம்மளுக்கு நம்மக்கிட்ட வந்துருக்கிற ஆர்டர்ஸ் ஓட ஃபோட்டோஸ் எல்லாமே இதுதான் ஆக்சுவலாக. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். யா ஸோ இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். யா ஸோ தட் இவங்க வந்துட்டு நம்மளோட லைக் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ இவங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா, லைக் டேபிள் வந்துட்டு ஷேக் ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக இவ்வளோ வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் வந்துட்டு லைக் சொல்கிறேன் ஒரு வாட்டி. ஸோ இவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட நார்மல் லைக் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நார்மல் பீட்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சாம்ஸில் வந்துட்டு லைக் நார்மல் பீட்ஸில் வந்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அரௌண்ட் 4 கலர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் பேண்டா சாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க, டெடி சாம், ஹார்ட் சாம், அண்ட் தென் பட்டர்ஃப்ளை சாம், பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை சாம், பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை சாம், அண்ட் தென் வந்துட்டு லைக் டார்க் பிங்க் பட்டர்ஃப்ளை சாம், க்ளவுட் ஒன்று, அண்ட் தென் யூனிகார்ன், எலாஸ்டிக் ஒன்று, அண்ட் தென் வந்துட்டு கிராக்கல் பீட்ஸ், ஜம்பிங். ஸோ இது இவ்வளோவும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஷிப்பிங் சார்ஜ் வந்துட்டு அவங்களுக்கு 57 ஆக்சுவலாக ஆச்சு. ஸோ இதுதான் இவங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டு இவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு நீட்டாக வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போது சாம்ஸ் எடுத்துடலாம். ஸோ வந்துட்டு லைக் சாம்ஸ் எல்லாமே நம்ம நீட்டாக வந்துட்டு நம்மளோட புதையல் பெட்டியில் தான் ஆக்சுவலாக வச்சுருக்கோம். இதுதான். ஸோ இதுதான் நம்மளோட புதையல் பெட்டி. ஸோ இதில் தான் ஆக்சுவலாக வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க கேட்டிருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு லைக் நீட்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா பேண்டா சாம் கேட்டிருக்காங்க. ஸோ பேண்டா சாம் ஒன்று கேட்டிருக்காங்க. லைக் இது வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஆக்சுவலாக போட்டு இல்லைன்னா இதில் வச்சு. ஸோ இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ க்யூட்டாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெடி கேட்டிருக்காங்க. ஸோ தட் கைஸ் இப்போ வந்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி லைக் ப்ராடக்ட்ஸ் வேணும், நானும் வந்துட்டு உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கிறேன் அக்கா, எனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும். ஸோ எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு லைக் இங்கே உள்ளே வச்சு நம்ம தேட முடியல ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சாம்ஸ் எல்லாமே கொட்டி நான் நீட்டாக தேட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆர்கனைசர் பாக்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். ஸோ இது வந்துட்டு பெரிய சைஸ் ஆக்சுவலாக பாருங்கள் கைஸ் எப்படி க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. உள்ளே வந்துட்டு ரெட் கார்பெட் இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி. ஸோ ஜுவல்ஸ் எதாவதுனா வச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு நீட்டாக ஜுவல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொன்று லைக் இதை விட ஹாஃப் சைஸில் ஒன்று இருக்குது. அண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிஃப்ட் பாக்ஸஸ் மாதிரி நிறையவே ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம லைக் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இவங்ககிட்ட இருக்கிற சாம்ஸ் எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெடி சாம்ப் லைக் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ பேண்டா கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டெடி. லைக் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட இப்போ நம்ம ஆர்டர் நம்ம இப்போ ப்ளேஸ் லைக் ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது லைக் சைலண்ட்டாக இருந்தோம்னா ஆக்சுவலாக அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஏதாவது லைக் பேசினா கொஞ்சமாவது கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் லைக் உங்களுக்கும் ஏதோன்ற மாதிரி புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக நான் பேசிகிட்டே இருக்கிறது. யா ஸோ இப்போன்னு பார்த்து நம்ம கண்ணில் ஒரு டெடியுமே ஆக்சுவலாக விழ மாட்டேங்குது, ஏன்னே தெரில. அவ்வளோ டெடிஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க காய்ஸ் நம்ம வந்துட்டு. யா கிடச்சிருச்சு இங்கே. ஸோ தட் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டெடி கிடச்சிருக்குது. ஸோ மைக் வந்துட்டு அவ்வளோ தூரமாக இருக்குது. ஸோ இந்த டெடி வந்துட்டு ஒன்று ஆக்சுவலாக அவங்க கேட்டிருக்காங்க லைக் டெடி இது ஒன்று போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு லைக் ஹார்ட் மாதிரி. ஸோ ஹார்ட்டில் வந்துட்டு 13 rupees அது லைக் ஹார்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னேன்னா. ஸோ ஹார்ட்டில் வந்துட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ தட் காய்ஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு சொல்லணும்னா கேட்லாக்ஸ் இருக்குது. ஸோ கேட்லாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதனால் கேட்லாக் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஹார்ட் உள்ள ஹார்ட் இன்னும் 2 ஹார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சாம் ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் பட்டர்ஃப்ளை இல்லை பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை ஒன்று கேட்டிருக்காங்க. பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு லைக் நம்மக்கிட்ட இன்னும் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா லைக் பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு லைக் பிங்க் கலரில் பட்டர்ஃப்ளை பிங்க்கு பிளாக்கு டார்க் பிங்க் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ தட் இங்கே இருக்குது கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா லைக் வந்துட்டு க்ளவுட் ஒன்று கேட்டிருக்காங்க. க்ளவுட் ஆக்சுவலாக இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி க்ளவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு லைக் நம்மக்கிட்ட யூனிகார்ன் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பார்த்துக்கலாம். லைக் எப்படி சொல்கிறது, சில ப்ராடக்ட் வந்துட்டு டக்குன்னு கிடச்சிரும். பட் சில இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிகார்ன் ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு எலாஸ்டிக் ஒன்று கேட்டிருக்காங்க. லைக் நம்மக்கிட்ட இருக்கிற எலாஸ்டிக் வந்துட்டு ஒன்று லைக் எந்த மாதிரினா வந்துட்டு ரோலில் தான் கேட்டிருக்காங்க, சின்ன ரோல் ஆக்சுவலாக. எலாஸ்டிக் வந்துட்டு இது ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக்ஸ் கூட நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்டாக் ஆக்சுவலாக இருக்குது, நிறைய வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பிரேஸ்லெட் மேக்கிங் திங்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட சொல்லணும்னா. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைக் எலாஸ்டிக் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பிரேஸ்லெட் மேக்கிங் எலாஸ்டிக் தான். எலாஸ்டிக் பாருங்க இது எப்படி இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு கிராக்கிள் பீட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிராக்கிள் பீட்ஸ் வந்துட்டு அரௌண்ட் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு அரௌண்ட் 3 பிரேஸ்லெட் கிட்ட பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜம்ப்ரிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு நம்ம எப்படியும் மெஷர் பண்ணி தான் ஆகணும். ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம லைக் இது எடுத்துக்கலாம், மெஷரிங் ஸ்கேல் பண்ணுறது, இந்த எலக்ட்ரானிக் ஸ்கேல் இது மிஷின். ஸோ இது காய்ஸ் இது வந்துட்டு நம்மளோட லைக் நம்மளோட பேஜில் வந்துட்டு புதுசாக இப்போ லான்ச்ன்றதை விட புதுசாக இப்போ நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் இது ஆக்சுவலாக வாங்கியிருந்தோம். ஏன்னா லைக் குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ செல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு எப்படியும் ப்ராடக்ட்ஸ் இது வந்துட்டு வேணும் அப்படின்றதுனால இது வந்துட்டு தேவைன்ற வாங்கி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. இப்போ வந்துட்டு நம்ம லைக் ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துக்கலாம். ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு இதில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம போட்டு மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜம்ப்ரிங்ஸ் இது அவங்க எவ்வளோ ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 3 grams கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம 3 grams ஆக்சுவலாக போட்டுடலாம். 3 grams. ஜாஸ்தி ஆக்சுவலாக போட்டிருக்கோம்.
ஸோ தட் யா கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம லைக் இன்னும் ஜாஸ்தி ஆக்சுவலாக போடணும். யா 3 grams வந்துட்டு கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. எங்கே கைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு லைக் இது பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக ரேட் நம்ம ஒழுங்காக பார்க்கல. ஸோ அதனால வந்துட்டு டேர் கொடுத்துட்டோம். யா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக வச்சுக்கலாம். இதை நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்டை லைக் பிளேட்டில் போடுறது. இது வந்துட்டு லைக் 3 grams அப்படின்றதுனால வந்துட்டு ஸோ ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட் டைம் நான் லைக் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதில் போடுறது அப்படின்றத விட நம்ம வந்துட்டு இப்படியே வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா 3 grams தான். ஸோ தட் எவ்வளோ லைக் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். இன்னும் கூட கிராம் ஆக்சுவலாக ஆக மாட்டேங்குது. யா ஸோ தட் யா கைஸ் இது வந்துட்டு லைக் போட்டுட்டோம். யா கரெக்டாக வந்துட்டு நம்ம 3 grams ஆக்சுவலாக போட்டிருக்கோம். ஸோ காட்டுறேன் வீடியோவில். கரெக்டாக வந்துட்டு நம்ம 3 grams ஆக்சுவலாக போட்டுட்டோம். யா ஸோ அது ஒரு நல்ல ஒரு இது ஆக்சுவலி. ஸோ யா கைஸ் பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன், தெரியல. யா ஸோ வந்துட்டு லைக் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம நீட்டாக வந்துட்டு போட்டுட்டோம். கம்ப்யூட்டர் லைக் லேப்டாப் க்ளோஸ் ஆகிடுச்சு. யா ஸோ நம்ம வந்துட்டு லைக் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக கரெக்டாக 3 grams போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இதை நீட்டாக வந்துட்டு ஜிப்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஜிப்லாக் வந்துட்டு நம்ம லைக் ஏன் ஜிப்லாக் போடுறோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப சின்ன பேக்கேஜ், சின்ன ப்ராடக்ட் அப்படின்றதுனால ஆக்சுவலாக ஜிப்லாக்ல ஆக்சுவலாக போடுறோம். யா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நீட்டாக லைக் ஜிப்லாக்ல போட்டுக்கலாம். ஜிப்லாக்கே பிடிச்சிட்டேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது கைஸ். யா ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஜிப்லாக்ல போட்டுடுறேன். அண்ட் தென் கைஸ் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கேட்லாக் வச்சுருக்கோம். ஸோ கேட்லாக் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேட்லாகில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கேட்லாகில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். யா கைஸ் ஸோ இதில் நீங்கள் மோர் தென் 50 bracelets கிட்ட பண்ணலாம் கைஸ் சொல்லணும்னா. ஏன்னா அவ்வளோ ஜம்ப்ரிங்ஸ் இருக்குது. யா ஓகே ஸோ இப்போ வந்துட்டு லைக் ஜம்பிங்துமே எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு பீட்ஸ் மட்டும்தான். ஸோ லைக் இந்த இதை வந்துட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணி நீட்டாக வந்துட்டு லைக் இருந்த மாதிரியே வந்துட்டு பேக் பண்ணி வந்துட்டு மறுபடியும் உள்ள வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மெஷரிங் திங்ஸ் கூட நம்மளோட லைக் கிரியேட்டிவ் ஃப்ரீக்ஸில் வந்துட்டு இருக்குது கைஸ். ஸோ கண்டிப்பாக கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூட மெஷர்மெண்ட் பார்க்குற மிஷின்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் யா இப்போ வந்துட்டு அவங்க கிராக்கல் பீட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிராக்கல் பீட்ஸில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரியெல்லாம் கிராக்கல் பீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு நீட்டாக வந்துட்டு லைக் பார்த்துட்டு நம்ம இப்போ சொல்லலாம். யா ஸோ கிராக்கல் பீட்ஸ் வந்துட்டு ஒரு கலர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ரொம்ப இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருக்குது. யா ஸோ தட் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது கைஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் பாக்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ ரீஸ்டாக் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, பட் இன்னும் பண்ணல. ஸோ இதுதான் இந்த கிராக்கல் பீட்ஸ் பாக்ஸ். கீழே கொட்டிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு கலர் அவங்க ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம நீட்டாக வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம். green
யா ஸோ தட் யா கைஸ். ஸோ நீட்டாக இந்த கிராக்கிள் பீட்ஸையும் வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு பேக் பண்ணிடலாம். ஸோ இதை நான் பேக் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கவர் பேக் தான் அவங்க எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு நல்ல சைஸுமே சின்னதாக இருக்கும். யா ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி கூட நம்மக்கிட்ட லைக் ரா மெட்டீரியல்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் கைஸ். யா அதுதான். யா ஸோ இது வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். யா நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் நம்மக்கிட்ட அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, நார்மல் பீட்ஸ் வந்துட்டு லைக் ஒரு இதே மாதிரி நார்மல் பீட்ஸுமே அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. லைக் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியோ இது மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் பீட்ஸ் வந்துட்டு லைக் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம நீட்டாக பேக் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் பீட்ஸுமே நம்ம வந்துட்டு பேக்கேஜ் ஆக்சுவலாக ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ யா ஸோ இந்த ரெண்டு தான் நார்மல் பீட்ஸ் வந்துட்டு பேக்கேஜ் கொடுக்க போகிறோம். ஸோ பிளாக் அண்ட் பிங்க். ஸோ இது ரெண்டுமே யா காய்ஸ் இவங்களோட ஆர்டர் வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஒரு பீட் அண்ட் தென் பிளாக் பீட் அண்ட் தென் கிராக்கிள் பீட் அண்ட் தென் வந்துட்டு எலாஸ்டிக் அண்ட் தென் ஜம்ப்ரிங் அண்ட் தென் வந்துட்டு சில சார்ம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ யா அண்ட் தென் இவங்களோட நேம் வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். லைக் நம்ம நேம் சொல்லி தேங்க் பண்ணுறதுக்காக. யா ஆக்சுவலாக அவங்க நேம் ஆக்சுவலாக கொடுக்கல. யா நேம் கொடுக்கல. பட் அவங்க இருக்கிறது வந்துட்டு ஹொசூரில் இருக்காங்க. அதியாமன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனமஸ் எம்ஜிஆர் நகர் பவனி ஹோஸ்டல் லைக் ஹொசூரில் வந்துட்டு 635109. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ. உங்கள் பேர் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ண முடியல. நீங்கள் ஹொசூரில் இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ யா இப்போ வந்துட்டு கைஸ் நம்ம வந்து இதில் நீட்டாக வந்துட்டு பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பேக் பண்ணுறதுக்கு லைக் பேக்கேஜர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீட்டாக நம்ம எல்லாம் பேக்கேஜிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு லைக் இந்த சார்ம்ஸ் சில சார்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த சார்ம்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு நம்ம நீட்டாக ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிற சார்ம்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டு வைக்கிற மாதிரி. யா ஸோ ஜிப்லாக்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட லைக் சரியாக ரேப்பிடாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஒன் ருபீஸ்லேருந்து ஆக்சுவலாக நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. யா இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இவங்க கேட்டிருக்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீட்டாக வந்துட்டு மறுபடியும் இதே கவரில் நம்ம வந்துட்டு நீட்டாக பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம க்ளாதிங் பேப்பரில் வந்து நீட்டாக பேக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ யா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கிராக்கிள் பீட்ஸ் உள்ள வைக்கிறோம். அண்ட் தென் வந்துட்டு நார்மல் பீட் சார்ம்ஸ் எலாஸ்டிக் அண்ட் தென் ஜம்ப்ரிங். பட் யா கைஸ் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்டை இப்படி தான் இந்த லைக் எப்படி சொல்கிறது. ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா வந்துட்டு இப்படி தான் ஆக்சுவலாக இருக்கும். நல்ல வேலை இது கீழே கொட்டல. ஹோல் பாக்ஸுமே லைக் பீட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்படி தான் எதையாவது ஒன்று கீழே கொட்டிகிட்டே இருக்கிறது. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இதில் வைக்க போகிற ப்ராடக்ட்ஸ் சரி எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட லைக் சிக்னேச்சர், நம்மளோட ஸ்ரீ கலெக்ஷனோட சிக்னேச்சர் அண்ட் தென் வந்துட்டு நம்மளோட தேங்கிங் கார்டு. யா ஸோ தேங்கிங் கார்டு அண்ட் தென் வந்துட்டு லைக் நம்மளோட லோகோ அண்ட் தென் யா ஸோ தட் நம்மளோட லோகோ எல்லாமே நீட்டாக வச்சுட்டோம் உள்ள. இப்போ வந்துட்டு நீட்டாக பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை நீட்டாக வந்துட்டு கிளாத் பேப்பர் கவரில் வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு போட போகிறோம். ஸோ கிளாத்திங் கவர் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ஸ்டாக் வாங்கியிருந்தோம்.
லைக் கேர் மார்க்கெட் அப்படின்ற இடத்துல இருந்து ஸ்டாக் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாத்திங் கவர்ஸ். ஸோ இது வந்துட்டு நீட்டாக வந்துட்டு போட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாத்திங் கவரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் இருக்கும். ஆக்சுவலாக தெரியுது இல்லையா? இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது கிளாத்திங் கவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். யா இப்போ வந்துட்டு நீட்டாக இதை உள்ள வச்சு பேக் பண்ணிக்கலாம். தெரியும் பாருங்கள் கைஸ். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீட்டாக வந்து வச்சிடலாம். யா ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம நீட்டாக ஸ்டாப்பிள் ஆக்சுவலாக பண்ணணும். ஸோ வந்துட்டு ஸ்டாப்பிள் பண்ணுறதுக்கு லைக் ஸ்டாப்பிள் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டாப்பிள் இப்போ எங்கேன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போது லைக் நம்மளோட டேப் ஆக்சுவலாக எடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஈவன் டேப் கூட ஆக்சுவலாக போடலாம். ஸோ ஸ்டாப்பிள் பண்ணாலும் நம்ம இஷ்டம் தான், டேப் பண்ணாலும் நம்ம இஷ்டம் தான். ஸோ ஸ்டாப்பிள் எடுத்துக்கிட்டேன் அண்ட் தென் லைக் டேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் இப்போ வந்துட்டு நீட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்படி பண்ணால் தான் ஆக்சுவலாக அது வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப்பிள் பண்ணி வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு லைக் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக ஒட்டிக்கலாம். இது வந்துட்டு நம்ம நீட்டாக பேக் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேக்கேஜ். ஸோ இது வந்துட்டு ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற இந்த அட்ரஸ் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு நம்ம இதில் எழுதணும் ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு ஃப்ரம் டு இது ரெண்டுமே வந்துட்டு நீட்டாக நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ எழுதுறதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக லைக் ப்ளூ பென் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ பென் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ தென் ஸோ எவ்வளோ பெரிய பேக் பாருங்கள் கைஸ், என்னோடய காலேஜ் பேக் ஆக்சுவலாக. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நேம் நீட்டாக வந்துட்டு எழுதி லைக் கொடுத்துட்டோன்னா அவங்க வந்துட்டு நீட்டாக வந்துட்டு பேக்கேஜ் வந்துட்டு ஓகே பண்ணிவிட்டு ஸோ கொரியர் பண்ணிடுவாங்க. பட் லைக் டெலிவரி சார்ஜ் ஆக்சுவலாக பே பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் நீட்டாக எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன எழுதணும் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரம் எழுதணும். ஏன்னா என் அட்ரஸ் வந்துட்டு எழுதணும். ஃப்ரம் ஜெர்லின் எம் மாகடி ரோட். ஆக்சுவலி இது ஷேக் ஆகும். மாகடி ரோட் ஃபர்ஸ்ட் கிராஸ் பெங்களூர் 23. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் ஆக்சுவலாக எழுதிக்கணும். ஏன்னா ஏதாவது லைக் ப்ராடக்ட் ரிட்டன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. 7892647590. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட அட்ரஸ் நிரப்பிட்டோம். இப்போ வந்துட்டு கஸ்டமரோட அட்ரஸ் நிரப்பிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 2 எழுதிக்கலாம். 2 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க லைக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனோமஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. ஸோ அதை நீட்டாக வந்துட்டு பேக் லைக் எழுதிக்கலாம். அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனோமஸ். இது ஏதோ சென்டென்ஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அவங்க வீடு லைக் அட்ரஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ஜிஆர் நகர் பவானி ஹாஸ்டல் ஹொசூர் 635109. இதில் இன்னொன்று அவங்க ஃபோன் நம்பர் ஆக்சுவலாக கொடுக்கல சொல்லணும். ஸோ இப்படி தாங்க எழுதணும். ஸோ இப்போ வந்துட்டு லைக் அவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இதில் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபோனில் தான் இருக்குது. ஸோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதிட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு அவங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம நீட்டாக எழுதிட்டோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு லைக் நீட்டாக வந்துட்டு அட்ரஸ் எல்லாமே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஆக்சுவலாக எழுதியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு லைக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஆர்டருக்கு போயிடலாம். ஸோ செகண்ட் ஆர்டர் வந்துட்டு யார் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு தௌஃபிகா அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட லைக் வெறும் சாம்ஸ் மட்டுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ சாம்ஸ் மட்டுமே அவங்க வந்துட்டு லைக் அதுலேயே யா எத்தனை டைப் லைக் அதுலேயே வந்துட்டு அவங்க 2 to 3 4 5 பீசஸ் அந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நீட்டாக வந்துட்டு லைக் ப்ராடக்ட் செக்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு யூனிகார்ன் க்ளவுட் வந்துட்டு 5 கேட்டிருக்காங்க. ஒன்றா இப்போ நம்ம வந்துட்டு தேடணும் கைஸ். யா கடை இப்போ 1 அண்ட் தென் வந்துட்டு ரெண்டு. ஆக்சுவலாக சாம்ஸ் இப்படி போட்டு நம்ம தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லணும்னா. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம் கைஸ். ஒன்ஸ் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டேன்னா அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இன்னும் சில சாம்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு லைக் இந்த ஷெல்ஃபில் ஆக்சுவலாக வச்சுருந்தேன். யா கைஸ் லைக் இப்போ வந்துட்டு இவங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க வந்துட்டு நம்ம லைக் இப்போ இதில் வந்துட்டு நம்ம நீட்டாக ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 5 பீசஸ் ஆஃப் யூனிகார்ன் கேட்டிருக்காங்க. 5 பீஸ் ஆஃப் யூனிகார்ன். யா ஸோ 5 பீசஸ் ஆஃப் யூனிகார்ன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் ஐஸ்கிரீம்ஸ் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபட்ஜெட் டாய்ஸில் வந்திருந்த ஐஸ்கிரீம் இது வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபட்ஜெட் டாய்ஸ் சாம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிகார்ன் ஒரு 5 கேட்டிருக்காங்க. 1 2 3 4. இன்னொரு யூனிகார்ன் வந்துட்டு யூனிகார்ன் வேறு லைக் இருக்குதா? தென் வந்துட்டு ஸோ இன்னொரு யூனிகார்ன். ஸோ டோட்டல் 5 யூனிகார்ன்ஸ். அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கேயும் ஒன்று இருந்திருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜீசஸ் வந்துட்டு 3 பீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜீசஸ் 1 2 3. ஸோ இந்த மாதிரி ஜீசஸோட சிம்பிள் வந்துட்டு இருக்குது நம்மக்கிட்ட அப்படி கூட. அண்ட் தென் அது 3 பீசஸ். அண்ட் தென் வந்துட்டு பேண்டா சாம் 2 கேட்டிருக்காங்க. இதுதான் இருந்துச்சு பேண்டாஸ். ஆக்சுவலாக பேண்டா வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ பேண்டா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பேண்டா 2. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்துட்டு பீகாச்சு. ஸோ பீகாச்சு சாம் வந்துட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு ஆல்ஃபபெட்டில் வந்துட்டு ஆல்ஃபபெட்டில் ஒரு 6 லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 சாரி 8 கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு ஆல்ஃபபெட் இது வந்துட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு லைக் ஃப்ளார் இது ஒன்று கேட்டிருக்காங்க. லைக் ஃப்ளார் வந்துட்டு 3 பீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அண்ட் தென் வந்துட்டு கீ வந்துட்டு கேட்டிருக்காங்க 1. தென் வந்துட்டு டெடி 5 கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4. டெடி வந்துட்டு 5 கேட்டிருக்காங்க. 1 2 3 4. இன்னும் ஒரு டெடி வந்துட்டு இவ்வளோ டெடிஸ் கேட்டிருக்காங்க. காய்ஸ் இப்போ வந்துட்டு இவ்வளோ தான் அவங்க கேட்டிருக்கிறதே. வெறும் இன்றைக்கி வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறது நம்மக்கிட்ட லைக் சாம்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம நீட்டாக வந்துட்டு லைக் ஜிப்லாக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். காய்ஸ் செகண்ட் ஆர்டர் வந்துட்டு நம்ம நீட்டாக பேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இவங்களோட லைக் அட்ரஸ் வந்துட்டு நம்ம நீட்டாக எழுதிக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு தௌஃபிகா ராம்நாத் நகர் டூட்டிகோரினில் இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க சொல்லணுன்னா. ஸோ இது வந்துட்டு நீட்டாக நம்ம அட்ரஸ் இப்போது பர்ஃபெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் அட்ரஸ் நான் வந்துட்டு எழுத போகிறது இந்த சைடில் தான். இந்த சைடில் தான் ஆக்சுவலாக எழுதணும், ஏன்னா இங்கே தான் பிளேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் நம்மளோட அட்ரஸ். ஸோ சொல்லியிருக்குவேன் ஃப்ரம் ஜெர்லின் எம். தென் வந்துட்டு மாகடி ரோட் ஃபர்ஸ்ட் கிராஸ்
பெங்களூர் 23. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துக்கலாம் 7892647590. 2 வந்துட்டு லைக் தௌஃபிகா 4 206 ரஹ்மத். ஸோ அட்ரஸ் ஏன் நான் சொல்லலைன்னா லைக் அவங்க வந்துட்டு ஒரு இது வச்சுருப்பாங்க. ஸோ அட்ரஸ் யாருக்கோ சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு நம்ம அட்ரஸ் லைக் எதுவும் சொல்ல வேண்டாம். டூட்டிகாரின்லேருந்து பண்ணியிருக்காங்க. லைக் டூட்டிகாரின்லேருந்து அவங்க ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேம் அவங்களோட ஃபோன் நம்பரும் எழுதிக்கலாம். யா ஸோ இவங்களதுமே ஆக்சுவலாக நம்ம நீட்டாக பேக் பண்ணி நீட்டாக அட்ரஸ் எல்லாமே எழுதிட்டோம். ஸோ இதுவுமே லைக் நம்ம வந்துட்டு 2 ஆர்டர் வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் 2 ஆர்டர் இருக்குது. ஸோ அதையுமே எடுத்துக்கலாம். யா 3rd ஆர்டர் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மேல் கஸ்டமர் காய்ஸ். நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ தெரியல, நம்மக்கிட்ட ஒரு மேல் கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு கேட்டு ரொம்ப ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. எப்படி மேலாக இருந்துட்டு இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி. மேலாக இருந்தால் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு லைக் எப்படி ஒரு மேலும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்துட்டு லைக் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ யா ஆர்டர் அங்கேருந்து பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம நீட்டாக ஆக்சுவலாக எழுதலை. ஸோ அது வந்துட்டு ஃபோனில் தான் ஆக்சுவலாக பார்க்கணும். ஸோ ஒரு நிமிஷம் காய்ஸ் போயிட்டு வந்துடுறேன் காய்ஸ். ஸோ இவங்க லைக் இந்த மேல் கஸ்டமர் வந்துட்டு ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்மக்கிட்ட மேக்னெட்டிக் ஹேண்ட் சாம் 2 பீஸ் அண்ட் தென் மேக்னெட்டிக் ஹார்ட் சாம் 2 பீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு மேக்னெட்டிக் ஹேண்ட் சாம் வந்துட்டு நம்ம நீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ யா மேக்னெட்டிக் ஹேண்ட் சாமில் வந்துட்டு சில்வர் கலரில் ஒன்று கொடுக்குறோம். அண்ட் தென் வந்துட்டு லைக் கோல்டு கலரில் ஒன்று ஆக்சுவலாக கொடுக்குறோம். யா ஸோ இந்த மாதிரி 2 சாம் கொடுக்க போகிறோம். ஸோ இது 2 அண்ட் தென் வந்துட்டு மேக்னெட்டிக் ஹார்ட் சாம் 2 கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு லைக் கோல்டு கலர் மாதிரி ஒரு சாம் இருக்குது. பட் ஆனால் அவங்க கோல்டு கேட்கல. ஸோ இருங்க கைஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். யா ஆக்சுவலாக மேக்னெட்டிக் சாம்ஸ் தேடுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி சொல்லணுன்னா. ஒன்று மேக்னெட்டிக் சாம்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரே இதில் இருக்கும், இல்லைனா வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். யா ஸோ இந்த மேக்னெட்டிக் சாம் 1 அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு மேக்னெட்டிக் சாம் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இன்னொரு மேக்னெட்டிக் சாம்க்கு வந்துட்டு ஹாஃப் வேணும். ஸோ அதையும் நல்லா நீட்டாக நம்ம வந்துட்டு தேடினா அப்படியே கிடச்சிரும் ஆக்சுவலாக. யா ஸோ காய்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும், ஏதோ வேணும் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீட்டாக டிஸ்பேச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு இது இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இந்த ஹார்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஹார்ட்டில் கோல்டு கலர் கொடுக்குறோம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு 4 சாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 சாம் வந்துட்டு லைக் ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் சாம் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் சாம் அண்ட் தென் இன்னொன்று சேம் ஹேண்ட் சாம் அண்ட் தென் வந்துட்டு இன்னொன்று ஹார்ட் சாம். ஸோ இந்த 4 சாமியை வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு இப்போது பேக் பண்ணி நம்ம இப்போ கொடுத்துடலாம் அவங்களுக்கு ஆக்சுவலாக. யா கைஸ் நம்ம வந்துட்டு இவங்களோட ஆர்டர் ஆக்சுவலாக நீட்டாக பேக் பண்ணிட்டோம். ஸோ இவங்க வந்துட்டு மேக்னெட்டிக் சாம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு லைக் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால தான் பேக்கிங் பண்ணுற வீடியோ ஆக்சுவலாக போட முடியல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக இதுக்கு வந்துட்டு அட்ரஸ் எல்லாமே நீட்டாக எழுதிடலாம். சேம் அதையே நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, அதையே நான் லைக் மேக் பண்ணிடலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இல்லைனா பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ரைட் கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கைஸ். யா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக இவங்களோட லைக் இது அட்ரஸ் வந்துட்டு நீட்டாக எழுதிக்கிட்டோம். ஸோ தெரியும். இப்போ நம்ம வந்து 3rd ஆர்டருமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு
3 ஆர்டர் முடிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ 4th ஆர்டர் லாஸ்ட் ஆர்டர் அதுதான். ஸோ லாஸ்ட் ஆர்டர் நம்ம வந்துட்டு நீட்டாக வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு லைக் இவங்களும் பேர் சேம் மென்ஷன் பண்ணல. யா யா இவங்களும் வந்துட்டு நம்மக்கிட்ட சாம்ஸ் தான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா ஸோ இந்த மாதிரி சாம்ஸ் தான் அவங்க ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட. லைக் வந்துட்டு பட்டர்ஃப்ளை சாம்ஸில் 2 பீஸ், பட்டர்ஃப்ளை சாம்ஸ் 2 பீஸ், யா பட்டர்ஃப்ளை சாம்ஸில் 2 பீஸ், பேண்டா சாமில் 2 பீஸ். யா இப்போ எடுத்துக்கலாம். ஸோ தட் யா பேண்டா சாமில் 2 பீஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பட்டர்ஃப்ளை சாமில் 2 பீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு ரெயின்போ சாம் வந்துட்டு 2 பீஸ் கேட்டிருக்காங்க. யா அண்ட் தென் வந்துட்டு ஃப்ளார் சாம் வந்துட்டு 2 பீஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ளார்ஸ் எங்கே போச்சு? யா இந்த மாதிரி ஃப்ளார் சாம்ஸ் 2. அண்ட் தென் வந்துட்டு 2 பீஸ் ஹூப்ஸ். யா 2 சாம் ஹூப்ஸ் வந்துட்டு 12 பீசஸ். செயின் வந்துட்டு 2 பீஸ் கேட்டிருக்காங்க. செயின்ஸ் வந்துட்டு 2 பீஸ் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ செயின்ஸ்னால் வந்துட்டு கழுத்தில் போடுற அந்த செயின் தான் ஆக்சுவலாக. ஸோ செயின்ஸுமே வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு இப்போ பேக் பண்ணணும். ஸோ செயின்ஸ் வந்துட்டு கட் பண்ணியெல்லாம் ஆக்சுவலாக போய் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீட்டாக ஃபஸ்ட்டு செயின்ஸ் எடுத்துக்கலாம். செயின் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹூப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இயரிங் ஹூப்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு லைக் சேம் கோல்டு தான். ஏன்னா கோல்டுக்கும் சில்வருக்கும் ரொம்ப ஆக்சுவலாக டிஃப்ரென்சஸ் இருக்குது சொல்லணும்னா. லைக் வந்துட்டு கோல்டு வந்துட்டு காஸ்ட்லி சில்வரை விட. பிகாஸ் இது வந்துட்டு லைக் கலர் வந்துட்டு போகாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நீட்டாக பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நீட்டாக இது வந்துட்டு லைக் மெஷர்மெண்ட்டோட எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுவே ஆல்ரெடி கட்டடாக இருக்குது கைஸ். கட்டடாக தான் அவங்க வச்சுருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு செயின் இது வந்துட்டு நம்ம இது கூட வச்சு பேக் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. யா ஸோ தட் யா கைஸ் இப்போ வந்துட்டு லைக் நம்ம இந்த செயினுமே நீட்டாக வந்துட்டு லைக் உள்ளே வந்து வச்சிட்டோம். யா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக ஹூப்ஸுமே கிடச்சிருச்சு. ஸோ இது இவ்வளோ தான் ஆக்சுவலாக அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு நீட்டாக இப்போது பேக் பண்ணிடலாம். ஹூப்ஸ் வந்துட்டு அவங்க 12 பீசஸ் ஆஃப் ஹூப்ஸ் கேட்டிருக்காங்க. ஹூப் வந்துட்டு நம்ம மேக் பண்ணும்போது லைக் பேக் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. யா ஸோ 12 பீசஸ் ஆஃப் ஹூப்ஸ் வந்துட்டு நம்ம லைக் பேக் பண்ண போகிறோம். அதையுமே சேர்த்து வச்சுட்டோம் சாம்ஸ் கூட. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லைக் செயின் மட்டும் தான் கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ செயின் வந்துட்டு 2 செயின் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீட்டாக செயின்ஸுமே நம்ம நீட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க செயின் கேட்டது வந்துட்டு சில்வர் கலர் செயின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில்வர் கலரில் கேட்டாங்களா? ஸோ கைஸ் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ சில்வர் கலரில் கேட்டாங்களா இல்லைனா கோல்டு கலரில் கேட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு நம்மளோட லாஸ்ட் ஆர்டருமே பேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அட்ரஸ் எழுதிட்டோம்னா முடிஞ்சிடும் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொரியர் ஆஃபீஸ் போய் கொரியர் பண்ணுறது தான் வேலை ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு நம்ம நீட்டாக இப்போது அட்ரஸ் எல்லாமே நீட்டாக லைக் எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப குட்டிஸான அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. யா நம்பர் 205 பிரம்மி ஸ்ட்ரீட்
அவங்க கொடுத்துருக்கிறதா நம்மளால் எழுத முடியும், வேறு எதுவும் எழுத முடியாது இல்லை கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு அவங்களோட அட்ரஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக எழுதிடணும். ஸோ கரெக்டாக எழுதினா தான் அது வந்துட்டு கரெக்டாக போய் போஸ்ட் ஆகும். ஸோ நீங்களும் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு லைக் இவங்களோட ஆர்டருமே நம்ம நீட்டாக வந்துட்டு அட்ரஸ் எல்லாமே எழுதிட்டோம். ஸோ நம்மளோட 4 ஆர்டர்ஸுமே நம்ம வந்துட்டு இன்றைக்கி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து 4 ஆர்டர்ஸுமே நம்ம வந்துட்டு நீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இது நாலுமே தான் ஆக்சுவலாக வந்துருந்துச்சு. ஸோ 4 ஆர்டர் இன்றைக்கி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இதை நேராக போய் லைக் கொரியர் பண்ணுறதுக்கு தான் வேலை ஆக்சுவலாக. ஸோ இந்த 4 பேக்கேஜஸையுமே நம்ம போய் கொரியர் பண்ணணும். ஸோ தமிழும் ஃபினிஷ்ட். ஸோ தட் கைஸ் இப்போ வந்துட்டு நம்மளோட 4 ஆர்டர்ஸுமே நம்ம நீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இதை போய் நம்ம எப்போ கொரியர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நேராக கொரியர் ஆஃபீஸ் போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போய் போஸ்ட் பண்ண போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நமக்கு வீட்டுக்கிட்ட இருந்து அது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ இது இருக்கிறது வந்துட்டு லைக் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த லொக்கேட்டாக இருக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஸோ மாகடி ரோடு 4 to 6th cross. ஸோ இதுக்குள்ளே தான் இங்கே தான் ஆக்சுவலி அது வந்துட்டு லைக் அவைலபிளாக இருக்குது அந்த இந்தியன் போஸ்ட் ஆக்சுவலி அது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் போஸ்ட்டும் பண்ணுவாங்க அண்ட் தென் வந்துட்டு ஸ்பீட் போஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ எது வேணுனாலுமே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. நார்மல் போஸ்ட்னால் வந்துட்டு ஒரு ரேட், லைக் ஸ்பீட் போஸ்ட்னால் டபுள் ஆகும். ஸோ கைஸ் இந்தியன் போஸ்ட்குள்ளே நம்ம இப்போ ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம் உள்ளே. ஸோ உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால நான் வந்துட்டு இப்போவே கட் பண்ணிடுறேன். கைஸ் until then bye from Jalin.